இந்த Terraform வந்து ஆ மெயினா இதுக்கு தேவை வந்து பிளக்கிங்ஸ். வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆ, ஆ, ஆ. இப்ப கேக்குதா? ஆ. ஸோ இந்த Terraformக்கு மெயினா நமக்கு தேவை வந்து எதுன்னா பிளக்கின்ஸ். அப்ப AWSனா AWS பிளக்கின்ஸு, GCP, GCP பிளக்கின்ஸு, Azureக்கு Azure பிளக்கின்ஸ். ஃபர்ஸ்ட் அத நம்ம எந்த ஃபோல்டர்ல நம்ம Terraform ரன் பண்ண போறோமோ, அத நம்ம டவுன்லோட் பண்ணணும். இங்க DIRன்னு போட்டோம்னா இங்க DIRன்னு போட்டோம்னா, இப்போதைக்கு ஒரு ஃபைல் தான் இருக்கு. ஓகே. இப்ப நான் என்னுடைய Terraformக்கு சொல்லணும். நான் என்ன கிளவுட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றத நான் சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்க ஒரு ஃபைல் இங்க கிரியேட் பண்ணணும். ஓகே. நீங்க எங்க Terraform இருக்கோ அங்க ரன் பண்ணணும். எங்க வேணாலும் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அத என்வைரன்மென்ட் வேரியபிளா செட் பண்ணிட்டா, அத எங்க வேணாலும் ரன் பண்ணலாம். பட் இப்போ வந்து நார்மலா ரன் பண்றேன். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகே. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஆக்சுவலா அது டெக்ஸ்ட் டாக்குமெண்டா இருக்கக்கூடாது. .tf டாக்குமெண்டா இருக்கணும். பட் ஃபைன். அது மாத்திக்கலாம். இப்ப இத ஓப்பன் பண்ணி ஓகே. ஓகே. இத ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா, யார் புரொவைடர் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். புரொவைடர். ஓகே. நம்ம யூஸ் பண்ண போறது AWS. அப்போ AWS. ஓகே. இத ஓப்பன் பண்ணி நீங்க இத ஓப்பன் பண்ணி சிம்பிளா நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். மீன் டைம் நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல என்னோட ரீஜியன் அண்ட் ஆக்சஸ் கீ மென்ஷன் பண்ண போறேன். ஏன்னா, நம்ம விண்டோஸ்ல இருந்து கண்ட்ரோல் எப்படி AWSக்கு பெர்மிஷன் இல்லாம அக்சஸ் பண்ணோம். வி நீட் ஆத்தென்டிகேஷன் இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ண போறேன், ரீஜியன் ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ. சீக்ரெட். ஓகே. ஆல்ரெடி நம்ம நேத்து கிரியேட் பண்ணோம்னு நினைக்கிறேன். கீஸ் இல்லையா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். IAMல. ஆமா. ஓகே. ஸோ அத நான் இங்க என்ன பண்றேன், டிஃபைன் பண்றேன். 2 கீ பண்ணியிருப்போம். ஸோ அத இங்க நான் பண்றேன். ரீஜியன் வந்து பேர் எழுதக்கூடாது. அந்த கோட் எழுதணும். US ஈஸ்ட். இந்த கோட் எங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம AWS அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணோம்னா, இங்க நார்த் விர்ஜீனியாவை செலக்ட் பண்ணீங்கன்னா, ரைட் சைடு அந்த கோடு வரும். அந்த ரைட் சைடு வருதுல்ல கோடு. US ஈஸ்ட் 1. ஓகே. இத எடுத்துக்கணும். இவ்வளவுதான் பிளக்கின்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கு. பிளக்கின்ஸ் அகைன் இது தேவையில்ல தான். அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ண போறதுக்கு கோட் இங்க இருந்து எடுத்துக்கும். ஓகே. மீன்ஸ் ஆத்தென்டிகேஷன் இங்க இருந்து எடுத்துக்கும். அகைன் VPC இல்லாம, EC2 இல்லாம இந்த வேற எதையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா, இந்த கீயோட ஓனர் வந்து ராஜு அப்படின்ற யூசர். அவருக்கு EC2 அண்ட் VPC அக்சஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே. இது சேவ் அஸ் குடுத்துடலாம். வித் இங்க மேல வந்து ஆல் டாக்குமெண்ட் போங்க. ஏதோ ஒரு பேர் குடுத்துக்கோங்க. நான் புரொவைடர்ன்னு போட்டுக்கிறேன். provider.tf. ஓகே. அது கம்பல்சரி. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இல்ல, ஆல் ஃபைல்ஸ். ஓகே. குடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஃபோல்டர்ல போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி TF ஃபைல் கிரியேட் ஆகும். இந்த டெக்ஸ்ட் ஃபைல் தேவையில்ல. நீங்க அத இக்னோர் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின். டெக்ஸ்ட் ஃபைலா இருந்தா அவங்க Terraform கன்சிடரே பண்ணிக்காது. அதுக்காக. சரியா? ரொம்ப சிம்பிளா தான் போட்டிருக்கேன். ஓகே. இதுல ஒரு காம்ப்ளெக்சிட்டி இல்லன்னு நினைக்கிறேன். புரொவைடர், AWS, அப்புறம் ரீஜியன் இது எல்லாமே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. அவ்வளவுதான். இத வச்சு நான் ஒரு பிளக்கின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. லெட்ஸ் ட்ரை. கமாண்ட் லைன் போய் Terraform init அப்படின்னு கொடுக்கணும். இப்ப நாம இந்த ஃபோல்டருக்குள்ள Terraform இனிஷியலைஸ் பண்றோம். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க வந்துருச்சு.
இன்ஸ்டால்டு ஹர்சிகாப் ஏடபிள்யூஎஸ். ஓகே, ஏன்னா அங்கே ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு Terraform has successfully initialized, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஓகே, ஒரு 2 minutes. அவ்வளவுதான். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, இதுல தான் வந்து நம்ம விபிசி கிரியேட் பண்ண போறோம். அதாவது ரிசோர்சஸ் கிரியேட் பண்ண போறோம். விபிசின்றது ஒரு ரிசோர்ஸ் இல்லையா? ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. சார் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஃபைல் ப்ரொவைடர், அதாவது கனெக்ஷனுக்காக பண்ணது. கரெக்ட், கனெக்ஷனுக்காக பிளஸ் Terraform வந்து ஏடபிள்யூஎஸ் ஓட பிளகின்ஸை நம்ம லோக்கல் ஃபோல்டருக்குள்ள இனிஷியலைஸ் பண்றதுக்காக நம்ம பண்றது. இன்னும் என்ன ஒரு டவுட், அது init கமாண்ட் யூஸ் பண்ணோம் இல்ல? ஆமா, அது ரெபோசிட்டரியா இது கன்வெர்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணோமா இல்ல? init வந்து இனிஷியலைஸ், அதாவது நம்ம இப்போ டிஐஆர் போட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும் இங்க. சம்திங் .terraform, terraform log .ccl, இதெல்லாம் நம்ம என்ன நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல Terraformக்கு தேவையான பிளகின்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கான ரெபோசிட்டரி தானே இது? ஆமா, ஒரு தடவை தான் அதை பண்ணணும், ஒவ்வொரு தடவையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃபோல்டருக்கு ஒன் டைம் இனிஷியலைஸ் பண்ணா போதும். இப்போ இதுக்குள்ளாடி எத்தனை ஃபைல் ஆனாலும் கிரியேட், ஒரே ஃபைல் போதுமா இல்ல வேற ஃபைல் கிரியேட் பண்ணணுமா? வேற அக்கவுண்ட், இப்போ வேற AWS அக்கவுண்ட் லாகின் பண்ணணும். அதுக்கு எத்தனை அக்கவுண்ட் வேணாலும் படிச்சுக்கோங்க, இதுதான் மெயின். ஓகே, பட் இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு அக்கௌண்ட்டை தான் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்னா கீ எப்படி எடுத்துக்கும்? கீ வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் எடுத்துக்கும். மல்டிபிள் அக்கௌண்ட் ரன், இந்த கீயை வந்து இங்க ரன் பண்றதுக்கு பதிலா உங்களோட கோட்லயே ரன் பண்ணிக்கலாம். இந்த கீவேர்டு ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்த ஃபைல் பாருங்க. இது ரெண்டாவது ஃபைலு. ஓகே, ரெண்டாவது ஃபைல். இந்த ரெண்டாவது ஃபைல் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, ரிசோர்சஸ். அங்க ப்ரொவைடர் ஆல்ரெடி அதை முடிச்சிட்டோம். இது அடுத்த ஃபைல் வந்து ரிசோர்சஸ். ஓகே, என்ன ரிசோர்சஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ராக்கெட்குள்ள AWS, ஆல்வேஸ் AWS தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த ரிசோர்ஸோட கீவேர்டு விபிசி கிரியேட் பண்ண போறோம். சரியா? அப்புறம் இந்த ரிசோர்ஸ்க்கு ஒரு நேம். இந்த ஃபர்ஸ்ட் இது சிண்டாக்ஸ், AWS_VPCன்றது சிண்டாக்ஸ். இங்க நீங்க என்ன பேர் வேணாலும், இந்த ரிசோர்ஸுக்கு சும்மா ஒரு பேர் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ மை விபிசி ஆல்ரெடின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம், ஏதோ ஒரு பேர் கொடுக்கலாம். ஸோ டெமோ. ஓகே, டெமோ அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன். ஓகே, விபிசி. இது வந்து விபிசியோட நேம் கிடையாது, இந்த ரிசோர்ஸோட நேம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நீங்க அது என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. டெமோ பிசி தான் கொடுக்கணும்னு கிடையாது. நான் டெமோனே கிரியேட் பண்றேன். ஓகே, அதுக்கு அடுத்து நீங்க ஒரு கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணிட்டு இங்க விபிசினா மெயினா என்ன, சிஐடிஆர் பிளாக் தானே? சிஐடிஆர் பிளாக் இதை தானே நம்ம விபிசி கிரியேட் பண்ணும்போது கொடுப்போம். சிஐடிஆர் பிளாக். ஓகே, நம்ம ஐடி கொடுக்குறோம்ல, 192.168
நான் 50 ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் 10 போட்டு 0, 24ன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் ஓகேவா? நம்ம யூபிசி நேத்து கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு நேம் குடுப்போம். ஒரு சிஐடியா குடுத்திருப்போம். அவ்வளவுதான் பிபிசி கிரியேட் ஆயிடும். இல்லையா? அதே தான் இங்க. நான் இங்க வந்து சிஐடிஆர் பிளாக்ன்னு போட்டு இதுக்குள்ள போடுறோம். டாக்ஸ். டாக்ஸ்ன்றது நேம் குடுக்கிறதுக்கு. ஸோ அத ஓப்பன் பண்ணி ஸோ இங்க என்ன குடுக்க போறோம்னா நேம். ஒரு நேம் குடுக்க போறோம் இந்த விபிசிக்கு. ஓகே. சாரி நேமு. ஸோ என்ன குடுக்கலாம்? டெமோ விபிசினே குடுப்போம். டெமோ விபிசி குடுத்தாச்சு. ஸோ கீழ வந்து அந்த டேக்க க்ளோஸ் பண்ணிருங்க. அப்புறம் ரிசோர்ஸஸோட பிளாக்க க்ளோஸ் பண்றோம். 2 பிளாக் ஓப்பன் பண்ணு. டாக் இந்த டாக் இதோட க்ளோஸ் ஆயிருது. இந்த டாக் வந்து இதோட க்ளோஸ். சரியா? இதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா? இது விபிசி கிரியேட் பண்றதுக்காக நம்ம போடுறது. ஐ திங்க் அவ்வளவா கஷ்டம் இல்லன்னு நெனைக்கிறேன். இது கன்ஃப்யூஸா இருக்கு அப்படின்ற விஷயம் இங்க இல்லன்னு நெனைக்கிறேன். ஓகே. ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்றோம். என்ன ரிசோர்ஸ்? விபிசி. அந்த ரிசோர்ஸ்க்கு ஒரு பேரு. ஸோ எந்த சிஐடிஆர்ல நம்ம கிரியேட் பண்ண போறோம், அதோட பேர் என்ன? பேரட் நேம் எல்லாமே டாக்க்கு கீழ வரும். டாக் அதுக்கு கீழ வரும். சரியா? சும்மா நேம்ன்னு போட்டாலும் அது ஒர்க் ஆகாது. அப்படி ஒரு இதுல இருக்காது. அது டாக்க்கு கீழ வரும். அவ்வளவுதான். அதாவது இந்த விபிசி பார்த்தா இந்த மை விபிசின்னு குடுத்துருக்கோம்ல, இந்த மை விபிசிய நான் வந்து டெமோ விபிசின்னு குடுக்குறேன். அவ்வளவு. இதெல்லாம் டாக்க்கு கீழ வரும். இதெல்லாம். இங்க கீழ பார்த்தீங்கன்னா டாக்ஸ். இருக்கு இல்லையா? இந்த மாரி நெறைய டாக் ஆட் பண்ணலாம் கீழ. எக்ஸாம்பிள் நீங்க இன்னொரு டாக் ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இஎன்வி என்வைரன்மென்ட். என்ன என்வைரன்மென்ட்காக நீங்க இத கிரியேட் பண்றீங்க? நான் ஸ்டேஜ் என்வைரன்மென்ட்காக கிரியேட் பண்றேன். மேனுவலா ஆட் பண்றோம்ல. இதத்தான் இங்க டாக்ன்னு சொல்றோம்ல. இதத்தான் இங்க இப்ப 2 டாக் இருக்கா? ஸோ இங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா டாக் கீழ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. அதே மாரி இங்கேயும் நீங்க இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னா இஎன்வி. என்ன ஆட் பண்ண போறீங்க? இது ஸ்டேஜ்க்கோ இல்ல டெவ்க்கோ வாட்டெவர். இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, சம்டைம்ஸ் குரூப்பா பிரிக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த ஸ்டேஜ் வச்சு பிரிச்சுக்கலாம். அதுக்காக. ஸ்டேஜோட விபிசி எனக்கு வேணும். வாட்டெவர். எடிட் ஆக மாட்டேங்கி. எல்லாத்துலயும் கொஞ்சம் இந்த மாரி வச்சுப்போம். ஒரு அப்பர் கேஸ், ஸ்மாலர் கேஸ். ஓகே. ஓகே. நீங்க ஒரு விபிசி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு பார்த்தேனே இப்போ. ரிசோர்ஸ் மேப்பா? ஸோ இந்த மாரி நீங்க உங்க இத பார்த்துக்கலாம். ரிசோர்ஸ் மேப் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. நானும் இப்ப தான் பார்க்குறேன். விபிசி போனீங்கன்னா, நம்ம இது பழைய விபிசி சரியா? இதுல பாத்தீங்கன்னா 4 சப்நெட் இருக்கு. 2 பப்ளிக் வச்சிருக்கோம். 2 பிரைவேட் வச்சிருக்கோம். ஈச் ஒன்னுக்கு செப்பரேட் ரவுட் டேபிள். இந்த மாரி ஒரு ஃப்ளோ டயகிராம் பார்த்துக்கலாம். இது நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணது. அடுத்தது நம்ம கிரியேட் பண்ண போறது. நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது வந்து இது. ஓகே. ஸோ இதுல எந்த டவுட் இல்லன்னு நெனைக்கிறேன். நான் அடுத்ததுக்கு போலாமா? சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணணும். எஸ் ஆர் நோ? போலாம் ப்ரோ. ஓகே. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்னா சப்நெட். ஓகே. நம்ம பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ண போறோம். பிரைவேட் சப்நெட்டும் கிரியேட் பண்ண போறோம். ஆனா, இத வந்து நான் டைரக்ட்டா வேல்யூவ போடாம வேரியபிள் கான்செப்ட் யூஸ் பண்ண போறேன். எதுக்காகன்னா, இது போயிட்டே இருக்குமா, ஃபியூச்சர்ல இன்னொரு விபிசி கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கெங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தெரியாதுல்ல. அத வேரியபிளா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேரியபிள மட்டும் புது சப்நெட் கிரியேட் பண்ண போறோம். அதாவது புது விபிசி கிரியேட் பண்றப்போ, வேரியபிளா எல்லாத்தையுமே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேரியபிள மட்டும் மாத்திட்டா போதும். ஓகே. வேரியபிள மட்டும் மாத்திட்டா போதும். மத்த எதுலயுமே மாத்த தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ ரீப்ளேஸ் ஆயிரும். இது ரீயூஸ் பண்றதுக்காக என்ன பண்றேன், நான் டைரக்ட்டா வேல்யூ எங்கேயும் அப்ளை பண்ணாம வேரியபிள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் டிஃபைன் பண்ண போறேன். ஓகே. என் சப்நெட் எல்லாத்தையும் எதுல போட போறேன்? வேரியபிள் போட போறேன். சரியா? வேரியபிள்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும். ஓகே. யாருக்கா தெரியும்? A = 10 இதுல எது வேரியபிள்? A தான் வேரியபிள். 10 வந்து வேல்யூ. இல்லையா? பப்ளிக் சப்நெட் CIDRS. ஓகே. ஸோ இதுதான் வேரியபிள் இப்போ. பப்ளிக் சப்நெட் இங்க இது வேரியபிளோட இப்ப இங்க நம்ம ரிசோர்ஸ்க்கு ஒரு நேம் குடுத்திருக்கோம்ல, அத மாரி வேரியபிளுக்கு ஒரு நேம் குடுத்திருக்கிறோம். ஓகே. பப்ளிக் சப்நெட் CIDRS. ஓகே. ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், இதோட டைப் என்ன? ஓகே. டிஸ்கிரிப்ஷன் என்ன?
டிஸ்கிரிப்ஷன். ஓகே. அப்புறம் வந்து டிஃபால்ட். என்ன வேல்யூ நம்ம குடுக்க போறோம். இதத்தான் நம்ம குடுக்க போறோம். ஸோ டைப் வந்து ஸ்ட்ரிங்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. லிஸ்ட் சாரி. ஏன்னா நெறைய குடுக்க போறதுனால. ஸோ ஸ்ட்ரிங். டிஸ்கிரிப்ஷன் வந்து பப்ளிக் சப்நெட் சிஏடிஆர்ஸ். ஏன்னா ஃபியூச்சர்ல யாராவது இந்த கோட பார்த்தாங்கன்னா ஈஸியா புரியணும் அவங்களுக்கும். ஓகே. குடுத்தாச்சு. டிஃபால்ட்ல நம்ம சப்நெட்ட டிஃபைன் பண்ண போறோம். ஸோ அத லிஸ்ட்ன்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால எப்பவுமே லிஸ்ட்ட இந்த பிராக்கெட்டுக்குள்ள தான் போடுவோம். 192.168.10 then 10.0/26 4 சப்நெட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ கமா போட்டு இங்க வந்து 192.168.10.64 ஓகே. சாரி ஸ்லாஷ் 26 முடிச்சாச்சு. வேரியபிள். ஓகே. வேரியபிள க்ளோஸ் பண்ணிருங்க. இதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. இன்னொரு வேரியபிள் போடணும்ல. ஸோ இத வந்து பிரைவேட்டா மாத்திக்கலாம். இத பிரைவேட்னு மாத்திக்கோங்க. இங்க 64 ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். 128ம் 192ம் போட்டுக்கோங்க. ஓகே. சேம் தான் பண்ண போறோம். ஐ ஹோப் இதுல எந்த கன்ஃபியூஷன் இல்லன்னு நினைக்கிறேன். வேரியபிளா டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட். சரியா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். அவைலபிலிட்டிஸ் டிஃபைன் பண்ணிட்டோமா? ஓகே. அங்க இருக்கு. ரீட் பண்ணிக்கோங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே. யார் சைடோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏதாவது கொரி இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இல்லைன்னா மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டைப் லிஸ்ட் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கீங்களா? அது இது வந்து இது என்ன டைப்? நம்ம இன்டிஜரா ஃப்ளோட்டா அப்படின்னு நம்ம கொடுப்போம்ல டேட்டா டைப். இது வந்து லிஸ்ட் டைப். நிறைய இருக்கும். 1 2 3 4 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல லிஸ்ட். ஓகே. அப்ப அந்த கீவேர்ட் எதுவுமே யூஸ் பண்ணல ப்ரோ. டிஃபால்ட்னு தனியா ஒன்னு யூஸ் பண்ணிருக்கீங்க. எது? இது டிஃபால்ட் நேம் தான கொடுக்கணும் இல்லையா? இல்ல அது தேவையில்லை. இது பைத்தானா இல்ல டெராஃபார்ம் தானே. டெராஃபார்ம் கோட் ஃபார்மட் வேற இல்ல. இதுல இப்படி தான் கொடுக்கணுமா? லிஸ்ட் ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு கீழ டிஃபால்ட்னு கொடுத்துருங்க. இதுவா? இது வேற. இது நீங்க வேல்யூஸ் டிஃபால்ட் வேல்யூஸ்னு டிஃபைன் பண்ணுவோம்ல. ஓகே. அது. சோ அடுத்து போறது வந்து இப்ப நம்ம ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணோம். ரிசோர்ஸ். ஓகேவா? இப்ப ரிசோர்ஸ் ஆல்ரெடி சொன்னதான் AWSல ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி VPC கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம்? சப்நெட் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். இந்த ரிசோர்ஸ்க்கு ஒரு பேர் கொடுக்கணும். பப்ளிக் சப்நெட்ஸ். ஓகே. இத ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஒரு சில டைம் க்ளோஸ் பண்ண மறந்துரும். அதனால முன்னாடியே க்ளோஸ் போட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சப்நெட் நிறைய கிரியேட் பண்ண போறோம். சப்நெட்டுக்கு பேர் கொடுக்கணும். பப்ளிக் 1, பப்ளிக் 2 அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். இல்லையா? நம்ம மேனுவலா அங்க பேர் கொடுத்தோம். பப்ளிக் 1, பிரைவேட் 1. பட் இங்க வந்து கோடு தான் பேர் கொடுக்க போகுது. நம்ம பேர் கொடுக்கலாம். ஸோ அதை டிஃபைன் பண்றதுக்காக ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்றேன் கவுண்ட் அப்படின்ட்டு. ஓகே. இந்த கவுண்ட் எப்படி எடுத்துக்கணும்னா லென்த் வார்னா நம்ம வேரியபிள் இருந்து எடுக்கணும். நம்ம வேரியபிளுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம்ல சம்திங் கால்டு பப்ளிக் சப்நெட் சிஐடிஆர்ஸ். இங்க கொடுத்துருக்கோம்ல இதோட லென்த் இப்ப எவ்வளவு?
இதோட லென்த் எவ்வளவு? இந்த சப்நெட்டோட ஏதாவது இதோட நம்ம இங்க குடுத்துருக்கோம்ல வேல்யூ. அதோட லென்த் எவ்வளவு இப்போ? ஹலோ? 2 சரியா? இதோட வேல்யூ வந்து 2 இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. லென்த்னா நான் கவுண்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. இது ஒரு 1 இது 1 இது 1 மொத்தமா 2. லிஸ்டோட லென்த் நத்திங் சரியா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் விபிசி ஐடி. நம்ம சப்நெட் கிரியேட் பண்ணும்போது விபிசி குடுப்போம்ல. ஸோ அது விபிசி ஐடியை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ விபிசி ஐடி வந்து என்னவா இருக்கும்? AWS அண்டர்ஸ்கோர் ஓகே விபிசி டாட் மை விபிசி டாட் ஐடி. நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம் இங்க? டெமோன்னு கொடுத்துருக்கோமா? இது எல்லா இடத்துலயும் இந்த அப்பர் கேஸ் லோயர் கேஸ் மாத்திருங்க. ஏன்னா அந்த வேரியபிளை டிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால அதை எடுத்துட்டேன். ஓகே. ஸோ நம்ம ரிசோர்ஸ் அங்கேருந்து எடுக்கிறோம். விபிசியை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் நத்திங். ஓகே. ஸோ AWS அண்டர்ஸ்கோர் விபிசி. என்ன அர்த்தம்னா இது எங்கேருந்து எடுக்கணும்? இதை ஏற்கனவே ஒரு ரிசோர்ஸ்லேருந்து எடுக்கிறேன். நம்ம இங்கே என்ன இதானே AWS அண்டர்ஸ்கோர் விபிசி. ஓகே. நான் இங்கேருந்து எடுக்கிறேன்றதுனால நான் இது போடுறேன். அப்புறம் டாட் டெமோ. அதோட பேர் என்ன? டாட் டெமோ. இதுதானே கொடுத்துருக்கோம். அதனால நான் டாட் டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஐடினா நம்ம இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கோமோ இதில் என்ன ஐடி எடுத்துருக்கோம், இந்த ஐடி சிடிஆர் பிளாக்னு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே என்ன ஐடி இருக்கோ அந்த ஐடியை நான் எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே. டெமோ டாட் ஐடி அந்த ஐடியை நான் எடுத்துக்கோங்க அப்படின்னு விபிசி ஐடிட்ட நான் சொல்லிடுறேன். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிஐடிஆர் பிளாக் ஃபார் சப்நெட் இல்லையா? இது எதுக்குள்ள எழுதுனா சப்நெட் எழுதுக்கிறோம். சப்நெட்டுக்குள்ளேயும் சிஐடிஆர் பிளாக் வரும். இப்போ இதுக்குள்ள எப்படி போறீங்கன்னா நம்ம இங்கே வேல்யூஸ் எடுக்கணும்ல, அந்த வேல்யூஸை எலமெண்ட் மூலமா எடுக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட லூப் மாதிரி இது. ஓகே. இது வந்து கிட்டத்தட்ட லூப். நம்ம 2 ஐடி கொடுத்துருக்கலாம், 4 கொடுத்துருக்கலாம், 6 கொடுத்துருக்கலாம், வாட் எவர் எதை வேணாலும் கொடுக்கணும்ல. அதை நம்ம எடுக்கணுன்றதுக்காக நான் எலமெண்ட்ல கொடுக்குறேன். வேரியபிள் டாட் பப்ளிக் சப்நெட் சிஐடிஆர்ஸ். அதானே பப்ளிக் சப்நெட். இங்க இருந்தானே எடுக்கணும் சப்நெட். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சிஐடிஆர்ஸ் கமா கவுண்ட் டாட் இண்டெக்ஸ். எதுக்காக இந்த கவுண்ட் டாட் இண்டெக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்ல. அந்த பேருக்காக சப்நெட் 1 சப்நெட் 2 அப்படின்னு வரணும். ஸோ அதுக்காக நான் இதை கொடுக்குறேன். வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. இண்டெக்ஸ் வந்து கவுண்ட் டாட் இண்டெக்ஸ் ஒவ்வொரு தடவையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த இங்க என்ன ஆகும்னா 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1 நிறைய இருந்துச்சுன்னா 2 3 4 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த வேல்யூவை டிஃபைன் பண்றோம். இது வந்து நேமிங் கன்வர்ஷனுக்காக. அப்புறம் அவைலபிலிட்டி ஜோன். எந்த அவைலபிலிட்டி ஜோன்ல இது நேற்று பண்ணதான் கோட்ல எழுதுறோம். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவைலபிலிட்டி அண்டர்ஸ்கோர் ஜோன். ஓகே. ஸோ அகைன் நம்மகிட்ட நிறைய இருக்கிறதுனால அதையும் எலமெண்ட்ல போடுறேன். ஓகே. var டாட் ஏசெட்ஸ். அந்த ஏசெட்ஸ்ன்றது நம்மகிட்ட இருக்கிற டிஃபால்ட் வேரியபிள். நம்ம டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்க அழகா ரன் பண்ணிக்கலாம். கவுண்ட் டாட் இண்டெக்ஸ் சாரி கவுண்ட் டாட் இண்டெக்ஸ். ஓகே. ஸோ இங்கே டேக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டேக் வந்து எதுக்கு அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நேமிங் கொடுக்கறதுக்காக. ஸோ நேம் கொடுத்துட்டு எப்படி கொடுக்க போகிறோம்? பப்ளிக் சப்நெட். அங்கே பப்ளிக் 1 பப்ளிக் 2 கொடுத்துருப்போம். இங்கே பப்ளிக் சப்நெட்னு கொடுக்குறோம். அவ்வளோதான். ஸோ டாலர் என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம்னா கவுண்ட் டாட் இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வேல்யூ ரெஜிஸ்டர் ஆகும்போது 0ன்னு ரெஜிஸ்டர் ஆகும். பட் எனக்கு என்ன வேணும்னா 0லாம் வேணாம்ல, அது 1 2 3 4 தான் வேணும். ஸோ அதனால இந்த மாதிரி என்னுடைய டேக்கை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. $ஆஃப்னா இதோட வேல்யூவை எடுத்துக்கும். வேல்யூவை எடுத்து ப்ளஸ் அடிஷனல் 1னா பப்ளிக் 1 பப்ளிக் 2 அந்த மாதிரி உங்களுக்கு பப்ளிக் சப்நெட் 1 பப்ளிக் சப்நெட் 2ன்ற பேர்ல உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் சப்நெட் டேக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் கவுண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ எவ்வளோ கவுண்ட் அப்படின்றத பப்ளிக் சப்நெட்ல எவ்வளோ கவுண்ட்ன்றத ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விபிசி சிஐடிஆர்ல விபிசி சிஐடி எந்த விபிசிக்கு கீழே இந்த சப்நெட் கிரியேட் பண்ண போகுது, அதாவது இந்த சப்நெட் கீழே தான் கிரியேட் பண்ண போகுதுன்றதை டிஃபைன் பண்றதுக்காக நம்ம அந்த ஐடியா அதையும் டிஃபைன் பண்ணிக்கிறோம். சிஐடிஆர் பிளாக்கும் அவைலபிலிட்டி ஜோன் இது எல்லாமே நம்ம இந்த ரிசோர்ஸ்ல கிரியேட் பண்ணியாச்சு. இதே இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம போட போறோம். சாரி, இது டிஃபால்ட்டா எடுத்துக்காது, நம்ம டிஃபைன் பண்ணணும். எப்படி டிஃபைன் பண்றதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. சேம் தான், பட் இங்க வந்து சப்நெட். ஸோ இதுவுமே ஒன்று பண்ணிட்டோம்னா அடுத்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது தானே. விபிசி சேம் தான். இங்க வந்து பிரைவேட் வேற எங்கேயாவது பப்ளிக் இருக்கா இல்லையில ஃபைன் தானே. டேக் நேம். ஓகே, ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம அவைலபிலிட்டி ஜோன் நம்ம டிஃபைன் பண்ணணும். அதையும் வேரியபிள் ஏன்னா வேர்னு கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக டிஃபால்ட் இல்லை, சாரி. இப்போ இதுக்கும் என்ன செய்யணும், டிஃபைன் பண்ணணும். நீங்கள் மேலே டிஃபைன் பண்ணாலும் ஓகே, கீழே டிஃபைன் பண்ணாலும் ஓகே, பட் நம்ம மேலேயே டிஃபைன் பண்ணிடுவோம். எல்லா இடத்துலையும் வரிசை ஒரே வேரியபிள்னா மாற்றி மாற்றி பண்ண வேண்டாம். ஸோ வேரியபிளில் போயிட்டு என்னென்ன டிஃபைன் பண்ண போகிறோம், ஏ செட்டு அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அதானே இங்கே நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே என்ன பேர்லோ அந்த பேரை கால் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே அவைலபிலிட்டி ஜோன்ல டைப்பு. ஸோ டைப் அகைன் லிஸ்ட்ல தானே சொல்ல போறோம், அதனால இங்கே காப்பி பண்ணியிருக்கேன்ல. நிறைய அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். ஸோ லிஸ்ட் ஸ்ட்ரிங்கு. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா டிஸ்கிரிப்ஷனு. டிஸ்கிரிப்ஷன்ல சாரி எல்லாம் அந்த இதுலயே வரும் ஜேசன்ல. அவைலபிலிட்டி இல்லையா, என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுதான் கொடுக்கணும் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல. டிஃபால்ட் நம்ம எப்படி சப்நெட்டை கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்க போறோம். ஸோ என்னென்ன வேணும் அப்படின்றதுக்காக இங்கே எழுதணும். US-East -1A அவைலபிலிட்டி சொல்லலாம். ABCD அப்படின்னு தான் இருக்கும். ஓகே, ஸோ ரீஜியன் கோடு வந்து 1, அவைலபிலிட்டி ஜோன் கோடு வந்து ஏன்னு ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஏலையும் நம்ம சிலையும் போடுவோம். ஏற்கனவே வந்து பியில் இருக்குல்ல, இல்லைன்னா சிலையும் டிலையும் போடுவோம். ஏற்கனவே ஏபியில கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ நான் இதை வந்து சிலி 1D. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேரியபிளையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவைலபிலிட்டி சொன்னீங்க நான் என்ன பண்ணியாச்சு, டிஃபைன் பண்ணியாச்சு இல்லையா. சிம்பிள் தானே. வேரியபிள் ஈஸியாக இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். ஒரு 2-3 தடவை போட்டு பாருங்க, ஈஸியாக இருக்கும். சரியா. இது என்ன, இது தெரிஞ்சா ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்டர்வியூ போகும்போது எனக்கு டெராஃபார்ம் தெரியும் அப்படின்னு உங்களோட வெயிட்டேஜை ஜாஸ்தி பண்ணிக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், விபிசி கிரியேட் பண்ணியாச்சு, சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கிரியேட் பண்ணுவோம், ரூட்டபிள் ஐஜிடபிள்யூ கிரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறோம். AWS அண்டர்ஸ்கோர் இன்டர்நெட் அண்டர்ஸ்கோர் சாரி கரெக்ட் இன்டர்நெட் அண்டர்ஸ்கோர். இதுல நீங்க மாத்தி எழுதுனீங்கன்னா ஒர்க் ஆகாது. சரியா, இதெல்லாம் சிண்டெக்ஸ் தான். இன்டர்நெட் கேட்வே. ஸோ இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்ல, சும்மா ரிசோர்ஸ் பேர் இல்லையா, கேட்வே. ஓகே, வாட் எவர் என்ன பேர் ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி எந்த விபிசி கீழே இதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அதே விபிசி ஐடின்னு எங்கேயாவது டிஃபைன் பண்ணியிருப்போமே, அவ்வளோதான். இதை காப்பி பண்ணி நம்ம அட்டாச் பண்றோம்ல அந்த கணக்கு. ஓகே, இந்த விபிசி ஐடியை கொடுத்தாச்சு. அடுத்தது நேம், எல்லாத்துக்கும் நேம் கொடுக்கணும். நேம் கொடுக்கலன்னா எம்டியா இருக்கும். இது கொடுக்கலனாலும் ஒர்க் ஆகும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேமு என்ன கொடுக்கலாம், டெமோ IGW முடிஞ்சா. இது முடிஞ்சு, இதுவும் முடிஞ்சு. இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது ரவுட் டேபிள்ஸ் இல்லையா. ஸோ ரவுட் டேபிள் நம்ம 2 ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி டாக்குமெண்ட் வச்சிருக்கேன், அதை காப்பி பண்ணி போறேன். டைப் பண்றதுக்கு டைம் ஆகுது, ஏன்னா சேம் ரிப்பீட்டடாக தான் வரப்போகுது. இது இங்கே போட்டிங்கன்னா ரிசோர்ஸ் இது எல்லாமே AWS தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா,
அடுத்தது ரவுட் டேபிள் பண்றோம். அதுக்கு பப்ளிக் அண்டர்ஸ்கோர் ஆர்டி சம் பேர் கொடுக்குறோம். அதுல எந்த விபிசி கீழே ரவுட் டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ரவுட்னா நம்ம என்ட்ரி ரூட் என்ட்ரி ஆட் பண்றோம்ல, அந்த சிஐடிஆர் பிளாக் நம்ம அடிஷனலா ஆட் பண்றோம். கேட்வே ஐடி AWS அண்டர்ஸ்கோர் இன்டர்நெட் கேட்வே அண்டர்ஸ்கோர் GW அண்டர்ஸ்கோர் ஐடி. என்ன பேர் கொடுக்குறீங்களோ அந்த பேர் தான் இங்க கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஒரு பேரு இங்க ஒரு பேரும் கொடுத்தீங்கன்னா அதை ரெஃபர் பண்ண முடியாது. அகைன் ஒரு டேக் ஆட் பண்றோம். இதே தான் என்ன செய்ய போறோம், இன்னொரு ரவுட் டேபிளுக்கும் ஆட் பண்ண போறோம். அது வந்து பிரைவேட். ஓகேவா? 2 ரவுட் டேபிள்ல நம்ம டிஃபால்ட் ரவுட் டேபிள்ல இங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால 2 ரவுட் டேபிளுமே கிரியேட் பண்றோம். ஆனா ரவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியா? இது தப்பு. ஏன்னா பிரைவேட் ரவுட் டேபிளுக்கு நமக்கு இன்டர்நெட் கேட்வே என்ன தேவையில்லை, அட்டாச் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால அந்த ரவுட்டை எடுத்தாச்சு. ஓகே, அடுத்தது அசோசியேஷன். நம்ம அசோசியேஷன் பண்ணணும்ல, ரவுட் டேபிள் ஆட் பண்ணா மட்டும் போதாது, அசோசியேஷன் பண்ணணும். அதான் ஃபினிஷிங். ஓகே, ஸோ ரிசோர்ஸ் AWS அண்டர்ஸ்கோர் ரவுட் டேபிள் அசோசியேஷன் செப்பரேட் ரிசோர்ஸ் உண்டு. ஸோ ஓகே, அதுக்கு சப்நெட் அசோசியேஷன் கவுண்ட் இது எல்லாத்தையுமே பப்ளிக் சப்நெட் சிஐடிஆர்ஸ் எடுத்துக்கிறோம். சப்நெட் ஐடி எலமெண்ட் எங்கேருந்து எடுக்கிறோம், நம்ம சப்நெட்ல இருந்து வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். ரவுட் டேபிள் ஐடி நம்ம பப்ளிக் ரவுட் டேபிள் இந்த இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நீங்க ரெஃபர் பண்ணணும். இதையே தான் பிரைவேட்டுக்கும் கொடுக்கணும். ஓகே, இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்க விபிசி ரெடி. ஸோ இப்படி கிரியேட் பண்ணும்போது நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இன்னொரு விபிசி கிரியேட் பண்ண சொல்றாங்கன்னா நீங்க 1 2 3 இங்க மட்டும் வேல்யூ மாத்தினா போதும், போட்டு ரன் பண்ணி விட்டீங்கன்னா விபிசி ரெடி. ஓகே, இதுபோக கீழே இன்னும் ஈஸி டு கிரியேட் பண்ணலாம். வரிசையா நிறைய இருக்கும், ஒவ்வொன்றா உங்களுக்கு நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 1 2 சிஐடிஆர் 1 ஆரம்பிச்சு எனக்கு இந்த லாஸ்ட் இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ரிசோர்ஸஸ் இதோட முடிஞ்சுச்சு. லாஸ்ட்டுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. சரியா? விபிசி கிரியேட் பண்ணிடும். அப்போ 1 2 இது முடிச்சாச்சு. இங்க 1 முடிச்சிருக்கு, 1 முடிச்சாச்சு, 1 முடிச்சாச்சு. இது 1 2 முடிச்சிருக்கு, 1 2 முடிச்சாச்சு, 1 2 2 முடிச்சாச்சு. ஓகே, எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணணும்ல, சேவ் விபிசி இல்லையா, ஏதோ ஒரு பேர் விபிசி டாட் டிஎஃப் கொடுத்து ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னு பாருங்க, நல்லா பாருங்க. நம்மகிட்ட எத்தனை விபிசி இருக்குன்றதையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்போம். விபிசி 1 தான் இருக்கு. ஸோ இங்க போய் பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் நீங்க பிளான் போடுங்க. ஃபர்ஸ்ட் பிளான்னா நம்ம விபிசி, அதாவது நம்ம கோட் என்ன பண்ணுது அப்படின்றத இது சொல்லும். அன்சப்போர்ட் அதை ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். எங்க மிஸ் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு பிளாக் மிஸ் பண்ணிட்டேன். எங்க மிஸ் பண்ணியிருக்கேன், AWS VPCன்னு ஒன்று போட்டிருப்போமா? இந்த ரிசோர்ஸ் பாருங்க எங்க? இல்ல, ஓகே, ரிசோர்சஸ் இல்லை அங்க, அதான் எனக்கு காட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு அப்படியே எஸ், அதான். ஓகே, இப்போ பிளான் போடுங்க. பிளான்னா இது எக்ஸிக்யூட் ஆகாது, உங்க கோட் என்ன பண்ணுன்றத சொல்லும். ஓகே, இங்க எரரே அதான் மெயின்டைன் பண்ணுதா. ஸோ இது உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். பிளான் கொடுத்தா மறுபடியும் ஏதோ எரர் வருது. அன்டிக்ளேர்டு ரிசோர்ஸ் AWS my VPC has not been declared as a root module. ஏற்கனவே மை விபிசி நேம் இருக்கனால உள்ள போலியோ. கரெக்ட், எங்கேயோ மை விபிசின்னு பண்ணியிருக்கேன், அதை டெமோன்னு மாற்றணும். மை விபிசின்னு எங்கேயாவது போட்டிருக்கேனான்னு பாருங்க. லாஸ்ட்ல இருந்து மை விபிசின்னு எங்கேயாவது இருக்கா? மேல இருக்கு பாருங்க. இங்கே ஒன்று இருக்கு. அப்போ இதுக்கு மேலே ஒன்று இருக்கும், எங்கேயாவது இருக்கும். இங்கே ஒன்று, வேற எங்க இருக்கா? டெமோ இங்கே இருக்கு. கண்ட்ரோல் F மை விபிசி இல்லைல்ல. இப்போ கண்ட்ரோல் S ரன் பண்ணுவோமா?
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ நமக்கு வந்துருச்சு இங்கே பாருங்க. சிஐடிஆர் பிளாக் இதுதான் பண்ண போகிறோம். ஓகே. வேற என்ன கொஞ்சம் மேலே போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இருக்கும். நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றதை இது டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே. சிஐடிஆர் பிளாக் கொடுத்துருக்கோம். எனேபிள் ஐபி எல்லாம் இங்கே இருக்கும் ஆக்சுவலாக. அதை பார்த்து அதையும் வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பப்ளிக் சப்நெட்டை செலக்ட் பண்ணி எனேபிள் பண்ண ஞாபகம் இருக்கா? ஆக்ஷனில் போயிட்டு எனேபிள் ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி. அதனால தான் சொல்கிறேன் விபிசி கிரியேட் பண்ணிடுங்க. நமக்கு பண்ண ரீகால் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணும்போது எங்கேயாவது ப்ரைவேட்டு பப்ளிக்கு ஓனர் ஐடிலாம் தெரிய தேவையில்லை. கேட்வே ஐடி ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணும்னா இங்கிருந்து அந்த வேரியபிள் எடுத்துக்கலாம். என்ன மாதிரி வேல்யூ சிஐடிஆர் பிளாக்ன்றது இதைத்தான் யூஸ் பண்ணணும். இதை பதிலாக வேற வேரியபிள் யூஸ் பண்ணீங்கன்னா வேல்யூ வேற நேம் யூஸ் பண்ணீங்கன்னா அதை எடுத்துக்காது. அதெல்லாம் சின்டாக்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தேவை வந்து அந்த ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபின்ற ஆப்ஷன் இதில் இவங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கலான்னு பார்க்குறேன். இதெல்லாம் ரவுட் டேபிள் அசோசியேஷன் அவைலபிலிட்டி சோனு அவைலபிலிட்டி சோன் ஐடி சிஐடிஆர் பிளாக் அவைலபிலிட்டி சோனு IPv6 தேவையில்லை. ப்ரைவேட் டிஎன்எஸ் ஹோஸ்ட் நேம் ஆன் லான்ச் இல்லை போல. எங்கேயாவது பப்ளிக் ஐபி பார்த்தா சொல்லுங்க. அது விபிசியில் தானே இருக்கும்ல, சப்நெட் கீழே வரும். எனேபிள் டிஎன்எஸ் ஹோஸ்ட் நேம், எனேபிள் டிஎன்எஸ் சப்போர்ட்டு ட்ரூ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வேற ஏதாவது இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ இது பிளானு. நம்ம இதை என்ன செய்யணும், ஒரு தடவை வேலிடேட் கொடுத்து பாருங்க. அதாவது டெராஃபார்ம்ல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே சொல்லிடும். சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி வேலிடேட் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுவே எரர் கொடுத்துருக்கோம். இப்போ பிளான் கொடுத்தா என்னென்ன பண்ண போகுதுன்றத ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா அப்ளை பண்ண போறோம். சரியா? அப்ளை. இதை அப்ளை பண்ணா கிரியேட் பண்ணணும். ஸோ எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. கிரியேட் ஆகுது. ஸோ இன்னொரு விபிசி கிரியேட் பண்ணுறது இப்போ ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு இல்லையா? நீங்கள் ஒவ்வொன்றும் போய் கிரியேட் பண்ணி இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணணும், அட்டாச் பண்ணணும், எவ்வளோ இது இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விபிசி யாராவது கிரியேட் பண்ண சொன்னாங்கன்னா அதை காப்பி பண்ணி இன்னொரு ஃபைலில் விபிசியும் சப்நெட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே போய் பார்த்தோம்னா இது ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ நமக்கு டெமோ விபிசி கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம இந்த சப்நெட் 1 சப்நெட் 2 ஆட் ஆயிடுச்சு. பப்ளிக் சப்நெட் 1 சப்நெட் 2 சப்நெட் இந்த மாதிரி நமக்கு இதானே. வேற எங்க பிரைவேட் எங்க இருக்கு? இந்த இருக்கு. இதானே? இது இல்லையே. நம்ம பிரைவேட் இங்க இருக்கு. ரவுட் டேபிள் 2 இருக்கணும். பப்ளிக் ரவுட் டேபிள், பிரைவேட் ரவுட் டேபிள். ஒரு இன்டர்நெட் கேட்வே ஆட் ஆயிருக்கணும். மை டெமோ இன்டர்நெட் கேட்வே. வேற என்ன? அவ்வளவுதானே. ரவுட் என்ட்ரி செக் பண்ணணுமா? ரவுட் டேபிள்ல பப்ளிக் ரவுட் டேபிள்ல போய் சரி பப்ளிக்ல நமக்கு 2 என்ட்ரி இருந்திருக்கணும். இருக்கு. அசோசியேஷன்ல பப்ளிக் 1 இப்போ சப். சிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நம்ம ரிசோர்ஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ எனிவே எல்லா இடத்துலையும் இந்த டெராஃபார்ம் கேட்கறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த டெராஃபார்மை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சார் ஒரு சின்ன டவுட். இப்போ டெராஃபார்ம் சொன்னீங்கல்ல, டெராஃபார்மை நம்ம கமாண்ட் லைன்லேருந்து இதெல்லாம் பண்ணுறோம். இந்த ஒரே ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் டெராஃபார்ம் கிரியேட் பண்ணாங்களா? ஆமாம், ஆட்டோமேஷன். இப்போ நம்ம ஒரு ரிசோர்ஸ் தானே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மொத்த ரிசோர்ஸையும் டெராஃபார்ம்ல போட்டு ரன் பண்ணிடலாம். திருப்பி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி திருப்பி அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் வேணும்னா அந்த ஃபைல் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணா போதும். ஸோ திருப்பி நம்ம போய் எல்லாம் செட்டப் பண்ணணும்னா அவசியம் இல்லை. தேவையில்லை. கரெக்ட். ஓகே. சரியா? ஓகே சார். ஸோ உங்களுக்கு இந்த ஃபைலை நான் அனுப்பணும். ஸோ இந்த டெராஃபார்ம் வந்து எல்லா கிளவுடுக்கும் காமனானது தான்.
சின்டாக்ஸ் மட்டும் மாறும். மாறும். இது எல்லாமே மாறும் உங்களுக்கு. அங்க என்ன வேல்யூ யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இங்க மாறிக்கும். கொஞ்சம் சின்டாக்ஸ் மட்டும் மாறும், அவ்வளவுதான். சின்டாக்ஸ் மாறும். இதுதான் செட்டப் இதுதான். பட் அங்க ஒரு மாதிரி பேர் யூஸ் பண்ணுவோம், இங்க ஒரு மாதிரி. அங்க ரவுட் டேபிள்ன்றதுக்கு பதிலா வேற ஏதாவது சின்ன டேர்ம்ஸ் மாறி இருக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பாத்துக்கலாம், அவ்வளவுதான். இப்ப விபிசி போட்டிருக்குன்னா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றதுக்காக நான் ஒன்று ஆட் பண்ணுவேன். என்ஏசியில் இங்க நம்ம டச்சே பண்ணல. ஸோ என்ஏசிஎல் போட்டுக்கலாம். இது எல்லாமே ரீக்ரியேட் பண்றதுக்காக உங்க சோர்ஸ் கோட. இன்னும் நிறைய இருக்கு இதுல. இதுக்கு ஒன்றும் தேவையில்லை. அது ஈஸி டு கிரியேட் பண்ணும்போது பப்ளிக் ஐபியை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வச்சு ஒரு என்னன்னா ஒரு 10 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. நான் அந்த டாஸ்க்கை சொல்றேன். நம்ம எல்லாத்தையுமே டெராஃபார்ம் இம்ப்ளிமெண்ட் பண்ண, அதாவது எதுக்கு தேவையோ அதுக்கெல்லாம் டெராஃபார்ம் வச்சு தானே பண்ண போறோம். அப்போ ஒரு சிலது புதுசா வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. கேளுங்க. அந்த கீ செக்யூரிட்டிக்கு ஆக்சஸ் கீ கொடுத்தீங்களா ப்ரோ? ஆமா. அது மட்டும் ஏன் ப்ரோ வேற ஃபைல்ல கொடுத்தீங்க? அது ஒன் டைம் ரன் பண்ணா போதுமா? ஒன் டைம் ரன் பண்ணா போதும். அது தனி ஃபைல்ல தான் கொடுக்கணும்? இல்ல, ஒரே ஃபைலையும் கொடுத்துக்கலாம். அது தப்பு. ஒரே ஃபைலையும் கொடுத்துக்கலாம். ஒரே ஃபைலையும் கொடுத்துக்கலாம். ஆனா ஒன் டைம் ரன் பண்ணா போதும், செகண்ட் டைம் ரன் பண்ண அவசியம் கிடையாது. தேவையில்லை. ஓகே. அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கணும் அந்த ஃபைல், அவ்வளவுதான். அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கணும் எப்பயுமே. எஸ். ஓகே, அது இருந்தா போதும். உங்க கீ நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கணும், மறந்துடாதீங்க. ஓகே, நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு அதையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் நீங்க அதை போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னது, டெராஃபார்ம். அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு இனிட் பண்ணணும். அப்புறம் விபிசி கிரியேட் பண்ணிட்டு டெராஃபார்ம் வேலிடேட் பண்ணிக்கோங்க. கரெக்டான டெராஃபார்ம் வேலிடேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிளான் பண்ணுங்க. பிளான்ன்றது நம்ம என்னென்ன பண்ண போறோம்ன்றத ஒரு இது காட்டும், அவ்வளவுதான். அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. இதை நீங்க ட்ரஸ்ட் ஆகி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எல்லாமே டெலிட் ஆயிடும். என்னென்ன கிரியேட் பண்ணுமோ அதெல்லாம் டெலிட் ஆயிடும். கொடுத்தா வேணான்னா அதை போக பார்ப்போம். இப்போதைக்கு ட்ரஸ்ட் ஆகி வேண்டாம். ஓகே, நம்ம EC2ல ட்ரஸ்ட் ஆகி பார்ப்போம். Terraform validator validate அனுப்பிச்சாச்சு. அப்ளை கொடுக்கலாம். ஆட்டோ நான் இதில் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஓகே, அப்ரூவ். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ஓகே. ஆட்டோ. ஓகே, திரும்ப ரன் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? விபிசி கிரியேட் ஆகுமா? அதே நேம்ல இருக்கனால ஆகாது. அது என்ன சொல்றேன், ஆல்ரெடி கம்ப்ளீட்னு வரும். ஓகே, நீங்க இந்த டேக் சேஞ்ச் பண்ணனா ஃபைலை ஓபன் பண்ணி சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணீங்கன்னா மாடிஃபை ஆகும். ஆனா சிஐடிஆர்லாம் மாற்ற முடியாது. சரியா? சிஐடிஆர் அவைலபிலிட்டி சொன்னாலாம் மாற்ற முடியாது, அது எரர் அடிச்சிடும். இன்னும் ஃபர்தரா பார்ப்போம் டெராஃபார்மை பத்தி. இப்படி இன்னைக்கு நம்ம டெராஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு விபிசி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதையும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிருங்க. விபிசி முடிக்காதவங்களும் இன்னைக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.